காட்டுல இருக்க மோசமான புலி மௌகிலிய கொன்னுருங்கிறனால கருசிறுத்தை பாத்தீங்கன்னா மௌகிலிய அந்த புலிகிட்ட இருந்து காப்பாத்தி மௌகிலிய மனுஷங்க இருக்க கிராமத்துல கொண்டு போய் விடுறதுக்கு முடிவு பண்ணுது. ஆனா மௌகிலிக்கு பாத்தீங்கன்னா மனுஷங்க இருக்க இடத்துக்கு போக விருப்பமே இல்ல. அவனுக்கு இந்த காட்டுல இருக்கதான் ஆசை. அதனால மௌகிலி பாத்தீங்கன்னா மனுஷங்க இருக்க கிராமத்துக்கு நான் போறேன்னு சொல்லிட்டு அவன் மரத்து மேல உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு ஒண்ணு வருது. அந்த குரங்கு பாத்தீங்கன்னா மௌகிலிய புடிச்சிட்டு போக ஆரம்பிக்குது. இத பார்த்த கருசிறுத்தையும் கரடியும் மௌகிலிய காப்பாத்துறதுக்காக வராங்க. அப்படி வந்தா அந்த குரங்கள் பாத்தீங்கன்னா மௌகிலிய புடிச்சிட்டு அந்த மலை மேல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா இவங்களும் மௌகிலிய காப்பாத்துறதுக்காக பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. கடைசியா அந்த குரங்கள் பாத்தீங்கன்னா மௌகிலிய புடிச்சிட்டு மேல இருக்க மலையோட உச்சிக்கு போறாங்க. அப்படி போனா அந்த இடத்துல ஒரு பெரிய கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா மௌகிலிய கூட்டிட்டு போறாங்க. அப்படி போனா அந்த கோயிலுக்கு ஒரு பெரிய ராஜா குரங்கு இருக்கு. அதை பார்த்தோன்னே மௌகிலி பயந்துடுறான். அப்ப அந்த ராஜா குரங்கு சொல்லுது, என்ன பார்த்து பயப்படாத, எனக்கு தேவையான ஒண்ணு உன்கிட்ட இருக்கு, அதை நீ தான்னு சொல்லி கேக்குது. அப்ப மௌகிலி சொல்றான், அப்படி எதுவுமே இல்ல, நீ என்னத்த கேக்குறன்னு சொல்லி கேட்கும்போது அந்த குரங்கு சொல்லுது, நீ ரத்த புஷ்பத்தை எனக்கு தரணும், அதாவது கொழுந்து விட்டு எரியிற நெருப்பை எனக்கு தான்னு சொல்லி கேக்குது. அப்ப மௌகிலி சொல்றான், நெருப்பெல்லாம் எனக்கு உருவாக்க தெரியாதுன்னு. அப்ப அந்த குரங்கு சொல்லுது, நீ ஒரு மனுஷன், உன்னால கண்டிப்பா அந்த நெருப்பை உருவாக்க முடியும், நீ எனக்கு அந்த நெருப்பை உருவாக்கி தந்துட்டனா விலங்குகள்ட்ட இருந்து பாதுகாப்பும் உனக்கு சாப்பிடுறதுக்காக நிறைய பழங்களும் தருவேன்னு சொல்லுது. இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கரடியும் கருஞ்சிறுத்தையும் அந்த மலையோட மேல் உச்சிக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு அப்புறமா கரடி சொல்லுது, மௌகிலியை நம்ம தான் காப்பாத்தி ஆகணும், அந்த அசிங்கமான குரங்கள் இருக்க இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரடி பாத்தீங்கன்னா குரங்கள் இருக்க அந்த கோயிலுக்கு வருது. அந்த கரடி பாத்தீங்கன்னா என்னென்னமோ பேசிக்கிறதுக்கு, இதை பாத்தீங்கன்னா அந்த குரங்கு கேட்டுக்கு. அப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கருஞ்சிறுத்தை மௌகிலிக்கு சிக்னல் கொடுக்குது. உடனே மௌகிலி பாத்தீங்கன்னா கருஞ்சிறுத்தை கிட்ட ஓடிடுறான். இதை பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு குரங்கு பார்த்து சத்தம் போடுறது. உடனே பெரிய குரங்கு அவங்கள புடிங்கன்னு சொன்னோன்னா குரங்குகள் அவங்கள துரத்திட்டே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே மௌகிலியும் பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து தப்பி அந்த கோயிலுக்குள்ளால ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும்போது அந்த பெரிய குரங்கு பாத்தீங்கன்னா மௌகிலிக்கு பக்கத்திலே வந்துருது. அப்ப அந்த குரங்கு கேக்குது, எங்கிட்ட இருந்து தப்பிச்சு நீ எங்க போறேன்னு. அப்ப மௌகிலி சொல்றான், நான் ஓநாய் கூட்ட தலைவர்கிட்ட தான் போறேன். அப்ப அந்த குரங்கு சொல்லுது, ஓநாய் கூட்ட தலைவர் அந்த மோசமான புலி எப்பயோ கொன்னுருச்சுன்னு சொல்லுது. இதை கேட்ட மௌகிலியும் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். அப்படி ஓடும்போது குரங்கும் மௌகிலியை துரத்திக்கிட்டே போகுது. இப்படியே அந்த குரங்கு மௌகிலியை துரத்திக்கிட்டே போகும்போது மௌகிலி பாத்தீங்கன்னா அங்க இருக்க ஒரு ஓட்ட வழியா ஜம்ப் பண்ணிடுறான். அதுக்கப்புறமா அந்த கோயில் இடிஞ்சு அந்த குரங்கு அந்த கோயிலுக்குள்ள மாட்டிக்கிறது. இதை பார்த்த மத்த குரங்கள் அவங்களோட ராஜாவை காப்பாத்துறதுக்காக போறாங்க. அதுக்கப்புறம் மௌகிலி அவனோட நண்பர்கள்ட்ட கேட்கிறான், ஓநாய் கூட தலைவருக்கு என்னாச்சுன்னு. அப்ப அவங்களும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோன்னு மௌகிலி, நான் அந்த புலியை கொண்டுட்டு தான் இருந்து போவேன்னு சொல்லிட்டு மேல இருந்து குதிச்சு போக ஆரம்பிக்கிறான். அப்படி போன மௌகிலி பாத்தீங்கன்னா மனுஷங்க இருக்க இடத்துக்கு போறான். அப்படி போன இவன் மனுஷங்க பத்த வச்சிருக்க அந்த நெருப்பு பந்தத்தை எடுத்துட்டு போக ஆரம்பிக்கிறான். இப்படி இவன் போகும்போது நெருப்பு பட்டு பாத்தீங்கன்னா காடு எரிய ஆரம்பிக்குது. இப்படியே பாத்தீங்கன்னா காட்டு விலங்குகள்லாம் பாய்ந்து போயிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா மௌகிலி பாத்தீங்கன்னா ஓநாய் கூட்ட தலைவர் இருக்க அந்த இடத்துக்கு போறான். அப்படி போனா அந்த மோசமான புலி அந்த இடத்துல இருக்கு அந்த புலி சொல்லுது, உனக்காக தான் நான் காத்துக்கிருந்தேன், கடைசியா நீயே இந்த இடத்துக்கு வந்துட்ட, உன்னை நான் கொல்ல போறேன்னு சொல்லுது. இதை கேட்ட மௌகிலி சொல்றான், உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது, உன்னை நான் அந்த நெருப்பை வச்சு கொன்னுருவேன்னு சொல்றான். அப்ப அந்த புலி சொல்லுது, மனுஷங்களை நான் இப்பயே வைக்க வேணாம்னு சொன்னேன், பாருங்க அவன் நெருப்பு எடுத்துட்டு வந்து நம்ம எல்லாத்தையுமே கொல்றதுக்கு நெருப்பு இங்க கொண்டு வந்திருக்கான்னு சொல்லுது. இதை கேட்ட மௌகிலியும் பாத்தீங்கன்னா உடனே நெருப்பை தூக்கி தண்ணியில போடுறான். அதுக்கப்புறமா அந்த புலி சொல்லுது, அடை முட்டாள், நான் சொன்னோன்னு நெருப்பை தூக்கி போட்டியே, உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லுது. அப்ப கரடியும் கருசிறுத்தையும் பாத்தீங்கன்னா அவனை கொல்லணும்னா எங்களை மீறி தான் நீ கொல்லணும்னு சொல்லிட்டு அப்ப கரடி பாத்தீங்கன்னா புலி கூட சண்டை போட ஆரம்பிக்குது. அப்ப புலி பாத்தீங்கன்னா கரடியை கடிச்சு போட்டு மௌகிலியை கொல்றதுக்காக வரும்போது மத்த விலங்குகள் புலி கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மௌகிலியும் பாத்தீங்கன்னா புலி கூட சண்டை போடுறதுக்காக போகும்போது கருஞ்சிறுத்தை சொல்லுது, நீ ஒண்ணு விலங்கு இல்ல, நீ ஒரு மனுஷன், நீ மனுஷன் மாதிரி சண்டை போடுன்னு சொல்லுது. உடனே மௌகிலி பாத்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுக்கு இருக்க அந்த காட்டை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறான். இப்படி அந்த புலி பாத்தீங்கன்னா அந்த விலங்குகள் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இங்க மௌகிலி பாத்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சுக்கு இருக்க அந்த இடத்துக்கு போறான். அப்படி போன இவன் அங்க இருக்க ஒரு கல்லை வச்சு அந்த காஞ்ச மரத்து மேல ஏறி அங்க இருக்க கொடி எல்லாத்தையுமே வெட்டிக்க இருக்கான். இப்படி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த புலி அந்த ஓநாய் எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு மௌகிலி இருக்க அந்த இடத்துக்கு வருது. அப்படி வந்தா மௌகிலி அந்த மரத்து மேல ஏறி உட்கார்ந்து இருக்கான். உடனே அந்த புலி பாத்தீங்கன்னா அந்த காஞ்ச மரத்து மேல ஏற ஆரம்பிக்குது. அப்ப மௌகிலியும் பாத்தீங்கன்னா மரத்து மேல தாவி குதிச்சு அந்த புலிக்கு விளையாட்டு காட்டிக்கு இருக்கான். அப்ப அந்த புலியும் பாத்தீங்கன்னா மௌகிலி கிட்ட போயிருது. உடனே மௌகிலி பாத்தீங்கன்னா அவன் கட் பண்ணி வச்சிருந்த அந்த கொடியை வச்சு அந்த பக்கமா ஜம்ப் பண்ணிடுறான். இது தெரியாத அந்த புலி பாத்தீங்கன்னா காஞ்ச கிளையில மாட்டி மேல இருந்து நெருப்புல விழுந்து இறந்தே போயிருது. அதுக்கப்புறமா மௌகிலி அந்த புலியை கொண்டு அங்க இருந்து வரான். அப்படி வந்தா காடு கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கு இருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி மௌகிலி பாத்தீங்கன்னா ஒரு ஜானக்குட்டிக்கு உதவி பண்ணிருப்பான். அந்த ஜானக்குட்டியோட குடும்பம் பாத்தீங்கன்னா நதியில மரங்களை முறிச்சு போடுறாங்க. அதுக்கப்புறமா ஒரு டேம் மாதிரி ஒண்ணு உருவாக்கி அந்த தண்ணியை நெருப்பெரிஞ்சுக்கு இருக்க அந்த காட்டு பக்கமா அனுப்புறாங்க. இப்படியே பாத்தீங்கன்னா தண்ணி பட்டனால காட்டுல இருக்க நெருப்பு எல்லாமே அணைஞ்சிருது. அதுக்கப்புறமா மௌகிலி அந்த புலியை கொண்டனால காட்டு விலங்குகள்லாம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. இப்படியே மௌகிலியும் பாத்தீங்கன்னா மனுஷங்க இருக்க கிராமத்துக்கு போகாம காட்டுலயே அவனோட நண்பர்கள் கூட ரொம்பவே சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறான். இப்படியே பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.